ஹாய் கைஸ், மதுராஸ் பலவிதம். இன்றைக்கி குயிக்கான ஒரு ரெசிபி ஒன்று செய்யலாமா? தக்காளி சட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த தக்காளி பழம். உங்களுக்கு அதுக்கு தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. நல்ல பழுத்த தக்காளி பழம், வெங்காயம், இஞ்சி பூண்டு இடித்தது, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உங்கள் மஞ்சத்தூள், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் பட்டை மிளகாய் கொஞ்சோண்டு கிள்ளி போட்டு அது தாளிப்பு வந்தோடனே நம்ம நல்லா சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு அதில் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஸ்மெல் போன பிறகு அதில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். அதில் வேகிறது கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா, மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மேஷர் வச்சு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அது நல்லா தொக்கு மாதிரி ஆன கையோடு அதில் நம்ம அந்த கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரியும் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான உங்களுக்கு தக்காளி தொக்கு ஆறு சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சுலபமான டிஷ். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.